ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நாட்கள் வேகமாக ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போதான் நம்ம வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க, அதான் ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. கடைசி நேரங்களில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வெப்சைட் எதாவது காமிக்கலாம், நம்ம கிட்ட திடீர்னு சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அது இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, அதனால சீக்கிரமா பண்ணிருங்க. இந்த வீக்குள்ள ஒரு பண்ணி முடிச்சிருங்க, டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்னமும் பண்ணாம நிறைய பேர் இருப்பீங்க. பண்ணலாம், ஓகே அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் விட்டு சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு அடுத்த கட்டமா நிறைய வேகமா படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, இப்போ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, எந்த இடத்துல டச் பண்றது, நிறைய பேர் டவுட் இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா, யூனிட் 8ல வந்து அதிகமா கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் யூனிட் 8 தான். கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்கலாம். போன தடவை 40 கிட்ட வந்துருச்சு, இந்த தடவை 30க்கு மேற்பட்ட கேள்விகளை வந்து கட்டாயமா எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த டாபிக்கு வேர் டு ஸ்டடி, அதாவது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல, நான் வெளியே எங்கேயுமே சொல்றேன், ஸ்கூல் புக்ல எந்தெந்த இடங்கள்ல சிலபஸ் உடைய பாயிண்ட் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா, தெளிவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அதுதான் வந்து அந்த யூனிட்டோட டைட்டில். யூனிட் 8ல இருக்குது. எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல மேக்ஸிமம் இருக்கு. ஓகேங்களா, பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாட்டு சங்கடம், இது வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து ஹெட்டிங், அதாவது 6வது வகுப்புல 6th ஸ்டாண்டர்ட்ல 3ஆம் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டிங் தான் இந்த பாடம். இந்த பாடத்தை பத்தி டீட்டெயிலா படிக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, 9ஆம் வகுப்புல தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு சொன்னாங்க. தொடக்க காலங்கள்ல தமிழ் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா இருக்கும். நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கும். நிறைய நோட் பண்ணி புத்தகத்தை படிச்சு அதுல வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணணும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 11ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, இதுதான் சேர சோழ பாண்டியர்கள், அப்புறம் வந்து எப்படிதான் இந்தியா தமிழகத்துல கலாச்சாரம் உருவானது, இந்த மாதிரி பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புக்ல. ஓகேங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் 10 லெசனுக்குள்ள ஒரு லெசனா இருந்து இது இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, அதே 11ஆம் வகுப்பு பாத்தீங்கன்னா அறிவியல் கிடையாது, அறவியல். ஓகே, அறவியல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா தமிழ் பண்பாடு ஒரு அறிமுகம், எத்திக்ஸ் புக் சொல்லுவாங்க. தமிழ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துல இருக்காது. எத்திக்ஸ் புக், அதுல பாத்தீங்கன்னா தமிழ் பண்பாடு ஒரு அறிமுகம் இருக்கும். இது கம்பல்சரி படிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஓகே, வட இந்தியா வேதகால பண்பாடை கொஞ்சம் ஒமிட் பண்ணிடுங்க, தென்னிந்தியாவுடைய பெருங்கற்கால பண்பாடு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து 6ஆம் வகுப்பு 2வது பருவத்துல இருக்குது. நெக்ஸ்ட் தமிழர்களுடைய கலைகள் மற்றும் இசை கருவிகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்குது? அறவியல் எத்திக்ஸ் புக்லையும் தமிழ் புக்லையும் இருக்கு. எத்திக்ஸ் புக்லையும் தமிழ் புக்லயும் இருக்கும். ஒரு சில யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நீங்க முழுவதுமாக சோசியல் புக்லையும் எத்திக்ஸ் புக்லையும் ஹிஸ்டரி புக்லையும் நம்ம நிறைய எடுக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை தமிழ் புக்ல இருந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவர்களை பத்தி, பெரியாரை பத்தி, அண்ணாவை பத்தி தமிழ் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கிறாங்க. அதுக்காக நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 11ஆம் வகுப்பு அறிவியல், அது அறவியல், எல்லாமே அறிவியல் இருக்கு. அறவியல், திருவிழாக்கள் மற்றும் தொல்குடி விழுமியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அந்த பாடமாவே இருக்கும். தமிழகத்துல வந்து என்ன திருவிழாக்கள் இருக்குது, அதுக்கு என்ன எதுக்காக போகி அப்படின்னு சொல்றோம்னா, போகி அந்த காலங்களில் என்ன பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க. அதுதான் இப்ப நம்ம போகின்னு கொண்டாடுறோம். அப்போ அந்த மாதிரி ஃபேக்சுவல் பாயிண்ட் இதுதான் முக்கியமானது, கேள்வி கேட்கக்கூடியது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் லெசன் தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு இந்திய பண்பாடு பழைய புத்தகத்தில். ஓகே, ஓல்டு புக், கொஞ்சம் ஓல்டு புக் எடுத்து படிங்க. இந்திய பண்பாட்டிற்கு தமிழ்நாட்டின் கொடை அப்படிங்கிறாங்க. அடுத்து கலையும் கட்டிடக்கலையும் தமிழ்நாட்டின் சமணம் பௌத்தம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்டாங்க போன தடவை குரூப் 2ல முதற்கொண்டு யூனிட் 8ல இருந்து சமணர்களுடைய சிலை வடிவத்தை வச்சு ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகே, அதான் கேள்வி கேட்கிறேன். புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், இது எல்லாமே 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்திலையும் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் மாபெரும் சிந்தனை புதிய நம்பிக்கை. அடுத்து பாருங்க சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, அதுல வந்து இலக்கியம் நிறைய படிக்கணும். இலக்கியம் படிக்கிறதுக்கு நீங்க வந்து தமிழ் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. 8 தொகை நூல்கள், 10 பாட்டு, இந்த விஷயத்துல தமிழ் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. 11ஆம் வகுப்பு வரலாறு சங்ககாலம். அடுத்து 12ஆம் வகுப்பு இந்திய பண்பாடு ஒரு புக் இருக்குது, பழைய புக். ஓகே, ஓல்டு சிலபஸ் புக், அது இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசரின் கொடை. அடுத்து 6ஆம் வகுப்புடைய பழைய புக்கு பண்டைய தமிழகம். 9ஆம் வகுப்புடைய பழைய புக்கு தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள். அடுத்து 7ஆம் வகுப்புடைய பழைய புக்கு தென்னிந்திய அரசுகள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென்னிந்திய அரசுகள், பேரரசு சோழர்கள். அடுத்து 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல தென்னிந்திய அரசு, திருப்பியும் ஓகே அதே விஷயங்கள் தான். இது பழைய புக்கு, இது புது புக்கு. ஓகே, பிராக்கெட்ல எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா அதெல்லாம் நியூ புக், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து தமிழ் சமுதாயத்தை பத்தி இதெல்லாம் எங்கெங்க இருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகே, 11th, அப்புறம் பாத்தீங்கன்னா 6th 7th 8th பழைய புக்கு. அறிவியல் போட்டிருக்கு, அறிவியல் இருக்குங்க, அறவியல் எத்திக்ஸ் புக்ல இருக்கும். அடுத்து தொல்லியலும் கண்டுபிடிப்புகளும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
என்ன அப்படின்னா தொல்லியல் அப்படின்னு பாக்குற பட்சத்துல நிறைய ஆர்கியாலஜிக்கல் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் வந்து எங்க கீழடி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஆதிச்சநல்லூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, இந்த மாதிரி பகுதி எல்லாத்தையும் பத்தி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் இந்த பகுதி தான் இருக்குது. வட இந்திய வேதகால பண்பாடு திருப்பி அதுதான் 2ஆம் பருவத்துல. அப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக வரலாற்றுக்கு முந்தைய காலமும் 9ஆம் வகுப்புல நிறைய தமிழகத்தை பத்தி நிறைய பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்புல வரலாறு டாபிக் இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இலக்கிய வரலாறு சொன்னா இலக்கியம் கண்டிப்பா ஒரு 2-3 கொஸ்டின் இலக்கியத்திலிருந்து மட்டுமே வரும். அதை திருக்குறள்ல இருந்து தனியா ஒரு 3-4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. அந்த அளவுக்கு திருக்குறள் முக்கியம். ஓகே, இலக்கிய வரலாறு ஒண்ணுமே இல்லை, ஸ்கூல் புக் தான். 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு தட்டு வேண்டியதான். ஓகேவா, இனிஷியல்ல இருந்து 8 தொகை, 10 பாட்டு, 4 அடியார் எல்லா நூல்களையும் படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இலக்கியம் ஒரே வாங்கி கொடுத்தாங்கன்னா எல்லாமே படிச்சுதான் ஆகணும். தற்கால இலக்கியம் முதற்கொண்டு படிக்கணும். இந்த டைம்ல நாட்டுப்புற இலக்கியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைக்கூ கவிதைகள், இதெல்லாம் பத்தி கூட படிக்கணும். அடுத்து திருக்குறள் ஒரு முக்கியமான பாட்டு. யூனிட் 8 தான் அதிகமாக கேட்கக்கூடியது. ஒரு 5 கொஸ்டின் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கணும். அதுக்கு மேல வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகே, 5 கொஸ்டின் மினிமமாக எதிர்பார்க்கலாம். திருக்குறள் அதுக்கு வேற வழி இல்லை, நம்ம ஸ்கூல் புக்குடைய எல்லா அதிகாரங்களையும் படிச்சுதான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். அதிகாரங்கள் படிச்சுட்டு அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல, அதாவது அரசியல் அறிவியலையும் எக்கனாமிக்ஸ்லையும் அங்கங்க மென்ஷன் பண்ணப்பட்ட கூடிய இந்த என்ன சொல்றது இந்திய பொருளாதாரத்திலையும் தமிழக அரசியல் திருவள்ளுவருடைய தாக்கம், இந்த மாதிரி விஷயங்கள அங்க திருக்குறளை பத்தி நம்ம படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஓகே, 10ஆம் வகுப்பு வரலாறு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. 10ஆம் வகுப்பு வரலாறு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்து தொடக்க கால கிளர்ச்சிகள், இதெல்லாம் பூலித்தேவர் பத்தியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதுசகோதரர், வேலுநாச்சியார்கள், இவங்கெல்லாம் பத்தி வரும். கண்டிப்பா கொஸ்டின் வரும். அடுத்து 8ஆம் வகுப்பு மக்கள் புரட்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பழைய வரலாறுலையும் சரி, 10ஆம் வகுப்பு புது புக்லையும் சரி வேலூர் புரட்சியை பத்தி இருக்குது, ரொம்ப முக்கியமானது. 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரலாறு பாருங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பழையதும் படிக்கணும், புது புக்கையும் படிக்கணும். ஓகேவா, ஏன்னா பழைய புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டா. அடுத்து விடுதலை போராட்ட பெண்களுடைய பங்கு. வேலுநாச்சியார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல திதையடி வலியம்மை, இவங்களெல்லாம் பத்தி அங்கங்க இருக்கக்கூடிய சோர்ஸை நம்ம எங்கெங்க இருக்குது நம்ம சொல்லிட்டோம். ஓகே, 10ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு சொல்லிட்டு லெசனோட நேமை வச்சு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா, தெளிவா படிச்சுக்கலாமா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நீதி கட்சி, அதை வச்சுலாம் வந்து கேட்பாங்க. 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்க ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பிடிஎஃப் டெலிகிராம்ல வச்சிருக்கேன், நான் சொல்றேன். அடுத்து லாஸ்டா நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், பெரியார் அண்ணாவுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. பெரியார் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, போன தடவை 9 கொஸ்டின் கிட்ட வந்தது. குரூப் 1 மட்டுமே சொல்றேன், வேற எந்த எக்ஸாம் குரூப் 1 அவ்வளவு கொஸ்டின் வந்தது பெரியார் பத்தி. இந்த தடவையும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. திருப்பி அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரே டாபிக் அதிகமாக கேட்க மாட்டாங்க. மேபி ஒரு 2-3 கொஸ்டினாவது எதிர்பார்க்கலாம். ஓகே, பெரியார்ல இருந்து ஒரு பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தியும் நீதி கட்சியை பத்தியும் எங்க இருக்குது, அது தமிழ் அரசியல் வளர்ச்சி, அப்புறம் எம்ஜிஆர் பத்தி, தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட ஆட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. எஸ், இதோட இந்த பிடிஎஃப் முடிஞ்சது. அப்போ யூனிட் 8 வேர் டு ஸ்டடி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்த ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு யூனிட் 9 வேர் டு ஸ்டடி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, கண்டினியூஸா வாட்ச் பண்ணணும் அதுக்கு நீங்க வந்து. ஓகேங்களா, தேங்க்யூ. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாப் 20 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இரவு 7 மணிக்கு, அது வந்து திங்கள்ல இருந்து ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரவு 7 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியர்ல வந்து நம்ம அப்லோட் பண்றோம். ஒரு யூனிட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்ல இருந்துன்னா பிசிக்ஸ்ல இருந்து, நேற்று வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சயின்ஸ் பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், அதாவது 20 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. குரூப் 1 தரத்துல நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்றோம். டெய்லி கொஞ்சம் கண்டினியூஸா வாட்ச் பண்ணி இப்படிதான் கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.